சிவகார்த்திகேயன் நடிப்பில் தேசிய விருது பெற்ற இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கியிருக்கும் பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, பிருத்வி உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்திற்கு வெளியான முதல் நாளிலிருந்தே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. சென்சார் தொடர்பான சில திருத்தங்களுக்கு பிறகு இந்தியாவில் படம் வெளியானாலும் வெளிநாடுகளில் எந்த கட்டுமில்லாமல் திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மட்டும் 25 இடங்களில் சென்சார் அதிகாரிகள் குறிப்பிட்ட திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட் மற்றும் மியூட் செய்யப்பட்டு படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. இதையெல்லாம் மீறி ரசிகர்கள் திருவிழா போல திரையரங்குகளுக்கு படையெடுத்தனர். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத காரணத்தால் பராசக்தி படத்திற்கு கூடுதல் திரையரங்குகள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. மொத்தமாக 700க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் படம் வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தை பார்த்த ரசிகர்கள் உணர்வுபூர்வமான கதையை சினிமாவுக்கு ஏற்ற வகையில் போரடிக்காமல் இயக்குனர் சுதா கொங்கரா கொண்டு சென்றிருப்பதாக பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக படத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை ரவிமோகனும் சிவகார்த்திகேயனும் தான் கதையின் தூண்களாக நிற்கிறார்கள் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதர்வாவும் தனக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார் எனவும் பாராட்டுகள் குவிகின்றன. விமர்சன ரீதியாக பெரும்பாலானோராலும் படம் ரசிக்கப்படும் வகையில் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பராசக்தி படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது. சாக்னல் இணையதளம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவில் மட்டும் முதல் நாளில் 11,50,00,000 ரூபாய் வசூலை படம் குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமரன் படத்தின் முதல் நாள் வசூல் சாதனையை முறியடிக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து வரும் பாசிட்டிவ் டாக்குகள் காரணமாக வரும் நாட்களில் வசூல் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.